Hi friends, welcome to GER Learning YouTube channel. நான் உங்கள் முத்து. எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம சேனலில் AutoCAD சாஃப்ட்வேரில் ஒவ்வொரு டூல் பாரை பார்த்துட்டு வரோம். நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இன்னைக்கு எபிசோடுக்குள்ளே போகலாம். AutoCAD நாம் இதுக்கு முன்னாடி 2007 AutoCAD விஷனில் வந்து ட்ரா டூல் பாரை பற்றி பார்த்தோம். இந்த எபிசோடில் 2019 ட்ரா டூல் பாரை ஒரு ரீகால் பண்ண போகிறோம். அங்கே இருந்ததும் இங்கே இருந்ததும் இதில் ஏதாவது கமெண்ட்ஸ் ஆட் ஆயிருக்கா என்னங்கிறத பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ட்ரா டூல் பார் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக உங்களுக்கு இங்கேயும் இருக்குது, ஓகேங்களா, இல்லை இங்கேயும் இருக்குது, ஓகேங்களா. ஸோ டீட்டெயிலாக வேணும் அப்படின்னா நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக உங்களுக்கு வரும், சரிங்களா. பட் இதில் பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு காமனாக ஃபர்ஸ்ட் ஒன்று மட்டும் கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் எங்கெங்கெல்லாம் கிளிக் பண்ணுறீங்களோ அந்த ஆரோ மார்க்கு, ஸோ அந்த ஆரோ மார்க்கில் இருக்க ஆப்ஷன்ஸ் எல்லாமே இங்கே டீட்டெயிலாக வரும், ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு விசுவலாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கே ஷார்ட்டாக தான் இருக்கும். நீங்கள் எந்தெந்த கமெண்ட்ஸ் போகிறீங்களோ அந்தந்த கமெண்ட்ஸ்க்கு அந்த ஆரோ மார்க் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணால் மட்டும்தான் வந்து உங்களுக்கு அதில் உள்ள ஃபுல் டீட்டெயில்ஸ் வரும், ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது லைன் பார்த்தீங்கன்னா சேம் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், 2 பாயிண்ட்டுக்கு இடையில வர்றது தான் வந்து லைன். ஸோ அதை ட்ரா பண்ணுறதுக்கு நாம் இங்கே வேணுமா கிளிக் பண்ணோம், இல்லை டிஸ்டன்ஸ் கொடுத்தாலும் ஓகே, லைன் ட்ரா ஆயிரும். லைனுக்கு ஷார்ட்கட் எல். இங்கே பாருங்கள் அதே தான் இங்கேயும் இருக்கும், ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்கள் பாலிலைன். ஸோ பாலிலைன் ஷார்ட்கட் பிஎல். பாலிலைன் அப்படிங்கிறது என்னன்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் எங்கெல்லாம் வந்து பாயிண்ட் கிளிக் பண்ணிட்டே வரீங்களோ அது எல்லாமே வந்து ஒரு சிங்கிள் லைனாக வந்து வர்றதுக்கு பேர் தான் வந்து பாலிலைன், ஓகேங்களா. அதே தான் இங்கேயும் இருக்கும் பாலிலைன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் லைன். ஸோ அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது, ஓகேங்களா. இந்த இதை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்குது. ஸோ ட்ரா டூல் பாரை பற்றி பார்த்தீங்கன்னா இங்கே ட்ரால மேலே பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் இங்கே இருக்குது. கன்ஸ்ட்ரக்ஷன் லைனுக்கு ஷார்ட்கட் எக்ஸ்எல். கன்ஸ்ட்ரக்ஷன் லைனாக நமக்கு தெரியும், 2 சைடும் முடிவே இல்லாமல் போயிட்டு இருக்க லைன் தான் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் லைன். அடுத்தது பாருங்க ரே. ஸோ ரே அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு பேஸ் பாயிண்ட் ஒன்று கொடுப்போம். ஸோ அந்த பேஸ் பாயிண்ட்லேருந்து எந்த டைரக்ஷன் கிளிக் பண்ணுறோமோ அந்த டைரக்ஷனுக்கு கண்டினியூஸ் லைன் ட்ரா பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து ரே. ஸோ அதே ரே கமாண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த இருக்குது ரே, ஓகேங்களா. அடுத்தது பாருங்க மல்டி லைன். ஸோ மல்டி லைன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம ஒரு லைன் ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா அந்த இடத்துல ஒன்றுக்கு மேலே ரெண்டு லைனாகவும் 3 லைனாகவும் வரணும் அப்படின்னா அதுக்கு இந்த மல்டி கமாண்ட் யூஸ் ஆகும், ஓகேங்களா. ஸோ மல்டி லைனுக்கு நம்ம பற்றி ஃபுல்லாக பார்த்துருக்கோம். அதோட ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா எம்எல். ஸோ அந்த மல்டி லைன் இங்கே எங்கே இருக்கு அப்படின்னா ஸோ இங்கே பாருங்க, இங்கே மல்டி லைன் வந்து கொடுக்கல, ஓகேங்களா. பட் மல்டி லைன் இங்கே கொடுத்துருக்காங்க, சரியா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாலிலைன் அது பார்த்துட்டோம். அப்புறம் 3D பாலிலைன். 3D பாலிலைன் அப்படிங்கிறது வந்து எனக்கு இசட் ஆக்சிஸ்லையும் ட்ரா பண்ணக்கூடியதான் வந்து இந்த 3D பாலிலைன். நார்மல் இதுக்கு முன்னாடி பார்த்த பாலிலைன் பார்த்தீங்கன்னா 2D. ஸோ 2D பாலிலைன் பார்த்தீங்கன்னா XY ஆக்சிஸில் மட்டும்தான் ட்ரா பண்ண முடியும். 3D பாலிலைன் அப்படிங்கிற இசட் ஆக்சிஸ்லையும் ட்ரா பண்ணலாம், ஓகேங்களா. அந்த 3D பாலிலைன் இங்கே இருக்கா அப்படின்னா இங்கே அந்த 3D பாலிலைன் இல்லை, பட் இங்கே கொடுத்துருக்காங்க, சரிங்களா. நெக்ஸ்ட் பாருங்க பாலிகான். பாலிகான் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நமக்கு ஒரு ட்ரையாங்குலர் ஷேப்ல இருந்து
ஒரு சர்க்கிள் ஷேப் வரைக்கும் நம்பர் ஆஃப் சைட்ஸ் நிறைய வச்சு வர ஆப்ஜெக்ட் பேர் தான் மினிமமா 3 சைட்ல இருந்து மேக்ஸிமமா 1024 சைடு வரைக்கும் ஒரு ஷேப் கிரியேட் பண்றதுக்கு பேர் தான் வந்து பாலிகான். ஸோ இந்த பாலிகானுக்கு ஷார்ட்கட் POL. ஓகேங்களா? ஸோ இந்த பாலிகான் எங்க இருக்கு அப்படின்னா இங்க பாலிகான் பாருங்க, இந்த ரெக்டாங்கல் இருக்கா? ஸோ இந்த ரெக்டாங்கல் உள்ள பாருங்க பாலிகான் வரும். ஸோ இதை நீங்க செலக்ட் பண்ணி வச்சிட்டீங்கன்னா இங்க இப்போ பாலிகான் தான் உங்களுக்கு விசிபிளா தெரியும், ரெக்டாங்கிள் தெரியாது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க ரெக்டாங்கிள், இங்கேயும் பாருங்க ரெக்டாங்கிள் ஷார்ட்கட் REC. ஸோ ரெக்டாங்கிள் அப்படிங்கிறது எனக்கு ஒரு பாக்ஸ் கிரியேட் ஆகுது, ஒரு லென்த் வித்து கொடுத்து ஒரு பாக்ஸ். ஸோ அந்த கமெண்ட் இங்க இருக்குது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சர்க்கிள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இந்த சர்க்கிள்ல பாத்தீங்கன்னா மொத்தம் 6 டைப் இருக்கு. சர்க்கிள் அப்படின்னாலே வந்து சென்டர் பாயிண்ட் தான். ஸோ சென்டர் பாயிண்ட் ரேடியஸ் கொடுத்து ஒரு ஆப்ஷன், சென்டர் பாயிண்ட் டயாமீட்டர் கொடுத்து ஒரு ஆப்ஷன், 2 பாயிண்ட்டை மட்டும் கிளிக் பண்ணி அதை பேஸ் பண்ணி டயாமீட்டர்ல ஒரு சர்க்கிள் கிரியேட் பண்ணலாம். 3 பாயிண்ட், அந்த 3 பாயிண்ட்டை கிளிக் பண்ணி அதை பேஸ் பண்ணி அந்த டயாமீட்டர்ல நம்ம ஒரு சர்க்கிள் கிரியேட் பண்ணலாம். அதுக்கப்புறம் எனக்கு 2 லைன் இருக்கு, அந்த 2 லைனை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு அந்த 2 லைன் டச் ஆகிற மாதிரி ரேடியஸ் கொடுத்து சர்க்கிள் டிரா பண்ணிக்கலாம். மூணாவது 3மே லைன் இருக்கு, அந்த லைன் 3 லைனும் டச் ஆகிட்டு போகிற மாதிரி நம்ம சர்க்கிள் டிரா பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து சென்டர் ரேடியஸ், சென்டர் டயாமீட்டர், 2 பாயிண்ட், 3 பாயிண்ட், tan ரேடியஸ், tan. ஓகேங்களா? சேம் அதே ஆப்ஷன்ஸ் இங்க இருக்கும், பட் நம்ம இங்க கீழே ஆரோ மார்க் கிளிக் பண்ணோம்னா நமக்கு இங்க பாத்தீங்கன்னா ஃபுல்லா டீட்டெயிலா கொடுத்துருப்போம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆர்க். ஸோ ஆர்க் அப்படிங்கிறது இங்க இருக்குது. ஆர்க்ல 3 பாயிண்ட் ஆர்க்கு, ஸ்டார்ட் சென்டர் எண்டு, ஸ்டார்ட் சென்டர் ஆங்கிள், ஸ்டார்ட் சென்டர் லென்த், ஸ்டார்ட் எண்டு ஆங்கிள், ஸ்டார்ட் எண்டு டைரக்ஷன், ஸ்டார்ட் எண்டு ரேடியஸ், சென்டர் ஸ்டார்ட் எண்டு, சென்டர் ஸ்டார்ட் ஆங்கிள், சென்டர் ஸ்டார்ட் லென்த். ஸோ இது எல்லாமே பாருங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா சேம் இதுல இருக்க அப்படியே தான் இங்க இருக்கும். எண்டு ஆங்கிள் லென்த், எண்டு ஆங்கிள் லென்த். இதுல பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பாயிண்ட் ஃபர்ஸ்ட் கொடுக்குறோம்ல, இங்க சென்டர் பாயிண்ட் ஃபர்ஸ்ட் கொடுக்குறோம், அதான் டிஃப்ரெண்ட். இதுல பாருங்க ஆங்கிள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த ஆங்கிளுக்கு பாருங்க ஸ்டார்ட் பாயிண்ட் எண்டு பாயிண்ட் பேஸ் பண்ணி தான் கொடுக்குறோம். ஸ்டார்ட் பாயிண்ட் பேஸ் பண்ணி ஆங்கிள், இதே ஸ்டார்ட் எண்டு கொடுத்து டைரக்ஷன், ஸ்டார்ட் எண்டு கொடுத்து ரேடியஸ். ஸோ அந்த ரேடியஸும் இதுவும் வந்து பாத்தீங்கன்னா இங்க வராது, இதுல தான் வரும். மூணாவது கண்டினியூ அப்படிங்கிறது நம்ம லாஸ்டா எந்த பாயிண்ட்ல ஆர்க்கு டிரா பண்றது விட்டுருக்கோமோ அந்த பாயிண்ட்ல இருந்து ஆர்க்கு கண்டினியூ ஆகும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க டூநட். இந்த டூநட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நமக்கு ஒரு வாஷர் மாதிரி ஷேப் வர்றதுக்கு பேர் தான் வந்து டூநட். ஓகேங்களா? இந்த டூநட்டுக்கு வந்து நமக்கு அவுட்டர் டயா ஒன்று கொடுக்கணும், ஒரு வேல்யூ கொடுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னர் டயாவோட வேல்யூ கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த ஆப்ஜெக்ட் வந்து வாஷர் மாதிரி ஒரு ஷேப் வந்து டிரா ஆகும். ஸோ இதே டூநட் இங்கே கொடுத்துருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணலாம். ஸோ டூநட் இங்கே எங்கேயும் கொடுத்துருக்காங்களா? இந்த இருக்குது. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க ஸ்ப்ளைன். ஸோ ஸ்ப்ளைன் பாருங்க நம்ம ஏற்கனவே டிரா பண்றோம்ல அதே மாதிரி தான். இங்க எங்க ஸ்ப்ளைன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க கொடுத்துருக்காங்க பாத்தீங்கன்னா ஸ்ப்ளைன்ல 2 ஆப்ஷனு. இங்கதான் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா 2ஆ இங்க வேரி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்று வந்து ஸ்ப்ளைன் ஃபிட், இன்னொன்று ஸ்ப்ளைன் சிவி. ஓகேங்களா? அதாவது கண்ட்ரோல் வெர்டிக்ஸ். ஸோ அந்த வெர்டிக்கல் வந்து கண்ட்ரோல் பண்ணி ஒரே மாதிரி ஸ்ப்ளைனா வந்து கிரியேட் ஆகும். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க எலிப்ஸ். ஸோ எலிப்ஸ்ல பாருங்க எலிப்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு ஓவல் ஷேப், முட்டை மாதிரி. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா 2 ஆக்சிஸ் உண்டு. ஓகேங்களா? ஸோ அந்த ஆக்சிஸ் நாம லென்த் வைஸை கிளிக் பண்ணிக்கலாம், இல்லை எண்டு பாயிண்ட் பேஸ் பண்ணி வந்து பண்ணிக்கலாம், இல்லை சென்டர் பாயிண்ட் பேஸ் பண்ணி பண்ணிக்கலாம். ஸோ சென்டர் பாயிண்ட் இருக்கு, ஆக்சிஸ் எண்டு இருக்கு, அதே மாதிரி
எலிப்ஸில் ஆர்க் இருக்குது. ஸோ அதே தான் பார்த்தீங்கன்னா இங்கேயும் இருக்குது. ஸோ இந்த இருக்குது பார்த்தீங்களா சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் வந்து சென்ட்ரு, ஆக்சிஸ் எண்டு, இன்னொன்று எலிப்ஸ் ஆர்க். இதுலேயே வந்து ஆர்க் இருக்குது. ஓகேங்களா. இந்த ரெண்டும் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக எலிப்ஸாக வரும், ஃபுல் சர்க்கிள் ஆகும். இது வந்து ஆர்க், பர்டிகுலர் ஸ்பேஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஓகேங்களா. ஸோ பிளாக் அப்படிங்கிறது வந்து அப்புறமா பார்க்கலாம்னு சொல்லியிருக்கோம். டேபிள் அப்படிங்கிறது அப்புறமா பார்க்கலாம்னு சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் பாயிண்ட். ஸோ அந்த பாயிண்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து சிங்கிள் பாயிண்ட், மல்டி பாயிண்ட், டிவைடு, மெஷர் இது எல்லாமே இருக்குது. அதே ஆப்ஷன்ஸ் இங்கேயும் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா மல்டி பாயிண்ட். ஓகேங்களா. இதிலே பாருங்க டிவைட், இதிலே பாருங்க மெஷர். ஸோ அதை இங்கே தனித்தனியாக கொடுத்துருக்காங்களா. நெக்ஸ்ட் பாருங்க ஹேட்சி அப்புறமா பார்க்கலாம்னு சொல்லியிருக்கோம். கிரேடியன்ட் அப்புறமா பார்க்கலாம்னு சொல்லியிருக்கோம். பவுண்டரி இதுவும் அப்புறமா பார்க்கலாம்னு சொல்லியிருக்கோம். ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரீஜன். இந்த ரீஜன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, எனக்கு தனித்தனியாக இருக்கிற ஆப்ஜெக்டை, லைனை ஒரு ஃபேஸை கிரியேட் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து ரீஜன். ஸோ இந்த ரீஜன் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த இருக்குது. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வெப்போர்ட். வெப்போர்ட் அப்படிங்கிறது நமக்கு ஒரு க்ளோஸ்டு ஆப்ஜெக்டாக வரணும். நம்ம கிளிக் பண்ணுறது வந்து எங்கெங்கெல்லாம் கிளிக் பண்ணுறோமோ அது எல்லாமே வந்து ஒரு க்ளோஸ்டு ஆப்ஜெக்டாக வர்றது பேர் தான் வந்து வெப் அவுட்டு. இந்த வெப் அவுட் ஆப்ஷன் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க ரிவிஷன் கிளவுட். இந்த ரிவிஷன் கிளவுட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னா, நம்ம ஏதாவது பர்டிகுலர் போர்ஷனை ஹைலைட் பண்ணி காமிக்கணும் அப்படின்னா அந்த போர்ஷனில் வந்து அந்த கிளவுட் பண்ணுவாங்க. பாருங்க இதில் இருக்குது. ஸோ இது பக்கத்தில் கொண்டு போனாலே எனக்கு ஒரு இமேஜ் காமிக்கும் பாருங்க. ஸோ பர்டிகுலராக இந்த போர்ஷனை ஹைலைட் பண்ணி காமிக்க ரெட் கலரில் பாருங்க கிளவுட் பண்ணி காமிச்சிருக்காங்களா மேக மாதிரி. ஸோ அந்த மாதிரி நம்ம ஏதாவது ஹைலைட் பண்ணால் ஹைலைட் பண்ணி காமிக்கலாம் இந்த கிளவுட் கமாண்ட் மூலியமா. ஓகேங்களா. ஓகேவா. ஸோ பாருங்க ஆல்மோஸ்ட் நம்ம பார்த்த அதே டூல் பார்ஸ் இங்கே இருக்குது. இங்கே எதுவும் சேஞ்சஸ் இல்லை. பட் நாம் பாயிண்ட் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து பாயிண்ட் அப்படிங்கிறது மட்டும்தான் வந்து பார்த்தோம்னா அதுக்குள்ளே இருக்க ஆப்ஷன்ஸை பாயிண்ட்டுக்குள்ளே தான் இருந்துச்சு. பட் இங்கே பார்த்தீங்கன்னா தனித்தனியாக கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி சில டிஃப்ரென்ஸ் மட்டும்தான். பட் நாம் பார்த்த கமாண்ட்ஸ் எல்லாமே வந்து இதில் இருக்குது. ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ட்ரா டூல் பாரில் ஒரு ரீகால் பண்ணியிருக்கிறோம். ஸோ நாளைக்கு இதே மாதிரி மாடிஃபை டூல் பாரையும் வந்து ஒரு ரீகால் பண்ணுவோம். ஃபர்தராக நம்மளோட எல்லா கிளாஸும் பார்த்தீங்கன்னா இந்த AutoCAD 2019 தான் கண்டினியூ பண்ண போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் AutoCAD கண்டினியூஸாக லேர்ன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இதில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷோ மோர் அப்படின்னு இருக்கும். ஷோ மோரை கிளிக் பண்ணிட்டு நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கோம். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் அப்படின்னு இருக்கும். ஸோ ஜாயினை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் லிங்க் ஆகிடும். பார்த்து அந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது என்ன டவுட் இருந்துச்சோ அந்த டவுட்டை நீங்கள் டெக்ஸ்ட் மெசேஜாவோ இல்லை ஆடியோ மெசேஜாவோ ரெக்கார்ட் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கு ஒரு சொல்யூஷனை உங்களுக்கு அனுப்புகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு இதே மாதிரி வேற ஒரு கமெண்ட்ஸில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை பாய்.